Greetings aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன். ஸோ 2026 நீட் ப்ரிப்பரேஷனில் நம்ம பாட்னி சைடில் பார்க்கக்கூடிய லெசன் வந்து அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஆஸ் பர் தி நியூ புக் நமக்கு வந்து இந்த லெசனில் வந்து அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் டிஷ்யூ சிஸ்டம்லேருந்து அந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்னுடைய வேரியஸ் டைப்ஸும் கொடுத்துருப்பாங்க. லைக் மெரிஸ்டம்ஸ், அதாவது மெரிஸ்டம்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஷ்யூ சிஸ்டமை படிக்கும்போது நம்ம வந்து ப்ளோயம், ஜைலம், அதனுடைய மெம்பர்ஸ், இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸும் பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா புது புக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ சீரீஸில் வந்து இந்த நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த லெசனை பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய 3 கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையுமே வந்து நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஷ்யூ சிஸ்டம் பற்றி பேசும்போது இந்த இடத்துல பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் லொகேஷன், நான் வச்சுக்கோங்க, பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் லொகேஷன் எத்தனை டைப் ஆஃப் டிஷ்யூஸை இங்கே நமக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 டைப்ஸ். அந்த 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் எதுன்னு பார்க்கும்போது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், தி கிரவுண்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் கண்டக்டிங் டிஷ்யூன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் டிஷ்யூஸை பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தீஸ் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து பேசிஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் லொகேஷன் அப்படின்றத நான் வச்சுக்கணும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்டம், ஓகே. ஸோ அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நீட் 2026க்கு வரலாம். ஓகே, நம்ம அந்த விதத்தில் தான் கொஸ்டின்ஸ் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பிளான்ட் பாடியில் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் அப்படின்றது வந்து எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டமாக இருக்கும். அண்ட் இந்த டிஷ்யூ சிஸ்டமில் யாரெல்லாம் கம்ப்ரைசஸாக இருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல எபிடெர்மல் செல்ஸ், ஸ்டொமேட்டா அண்ட் தி எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ். இந்த அப்பெண்டேஜஸ்க்கு வந்து நம்ம ட்ரைகோம்ஸ் அண்ட் ஹேர்ஸை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, ஓகே, பேஸ்ட் ஆன் தேர் லொகேஷன். அடுத்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது அதில் எபிடெர்மல் செல்ஸ், ஸ்டொமேட்டா அண்ட் எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரைகோம்ஸும் ஹேர்ஸும் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து எபிடெர்மஸ் இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பிரைமரி பிளான்ட் பாடி. ஸோ சார் இதில் வந்து நமக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்றது இதுதான், அது எல்லாருக்குமே தெரியும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட், அந்த செல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே கொஸ்டின் ஏரியா. எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல செல்ஸ் இன் திஸ் லேயர் விச் ஃபார்ம்ஸ் எ கண்டினியூஸ் லேயர், நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து செல்ஸ் எல்லாம் ஒரு கண்டினியூஸ் லேயரை ஃபார்ம் பண்ணிடும். அப்போது இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் கண்டினியூஸ் லேயராக இருக்கும், சிங்கிள் லேயராக இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக். அதுக்கப்புறம் இதில் சிங்கிள் லேயர், நான் வச்சுக்கோங்க, கண்டினியூஸ் அண்ட் சிங்கிள் லேயர். ஓகே, சரி. இந்த லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்ன? இந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் வந்து பேரன்கைமா செல்ஸ் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த செல்ஸ்னுடைய செல் வால் லைனிங்ல தான் சைட்டோபிளாசம் இருக்கும். நல்லா பாருங்க, த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் தி செல் வால்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வி நோ பிளான்ட் செல்ன்றதால ஒரு லார்ஜ் வேக்யூலும் இதில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தது எல்லாமே சிம்பிளி கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ் நான் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும், இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ், அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் லைனிங் தி செல் வால் அண்ட் லார்ஜ் வேக்யூம். அடுத்து இந்த எபிடெர்மஸ்க்கு வெளியில ஒரு முக்கியமான வேக்சி திக் லேயர் வந்து இருக்கும். இந்த வேக்சி திக் லேயர் தான் நம்ம கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். இந்த கியூட்டிக்கல்னுடைய வேலை என்னன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் தி லாஸ் ஆஃப் வாட்டர். நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கியூட்டிக்கல் அப்படின்றது வேக்சி திக் லேயர் அண்ட் இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ரிவென்ட்ஸ் லாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியம், cuticle is absent in roots. ஓகே, ஸோ cuticle is absent in root, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 ஸ்ட்ரக்சர்ஸில் எபிடெர்மல் செல்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஓகே, ஒரு குயிக் ரிவிஷன் கொடுத்துட்றேன். இந்த லெசனில் முக்கியமாக நம்ம டிஷ்யூ சிஸ்டமை நல்லா படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து எலாங்கேட்டட், காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு செல்ஸ் அண்ட் கண்டினியூஸ் லேயர், சிங்கிள் லேயர். இதில் இருக்கிற செல்ஸ் பேரன்கைமேட்டஸ், அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் வந்து இருக்கும், லார்ஜ் வேக்யூல் இருக்கும். இதுக்கு வெளியில ஒரு வேக்சி திக் லேயர் கியூட்டிக்கல் இருக்கும்.
அண்ட் அதுவே ரூட்ஸ்ல வந்து கியூட்டிக்கல் இருக்காது. இப்போ செகண்ட் கேரக்டர் வந்து ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டான்ற ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எபிடெர்மல்ஸ் ஆஃப் லீவ்ஸ்ல இருக்கும். நான் வச்சுக்கோங்க லீவ்ஸ். ஒரு சில பிளான்ஸ்ல ஸ்டெம்ல இருக்கும், பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா லீவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நான் வச்சுக்கணும். ஓகே, ஸ்டொமேட்டா ரெகுலேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். நான் வச்சுக்கோங்க கியூட்டிக்கல் வந்து லாஸ் ஆஃப் வாட்டரை ப்ரிவென்ட் பண்ணும். அதே நேரத்தில் ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இது வந்து அதனுடைய ஃபங்க்ஷன். அடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா இட் கம்போஸ்ட் ஆஃப் 2 பீன் ஷேப்டு செல்ஸ் நவுன் ஹேஸ் காட் செல்ஸ். ஸோ நமக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 செல்ஸை கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைகாட்லேடனஸ் ஸ்டொமேட்டா, இது வந்து மோனோகாட்லேடனஸ் ஸ்டொமேட்டா. இதுல இந்த செல்ஸ் தான் நம்ம காட் செல்ஸ்ன்னு சொல்றோம். இந்த காட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைகாட்லேடன்ல பீன் கிட்னி ஷேப்ல இருக்கும். இதுவே மோனோகாட்ல பாத்தீங்கன்னா டம்பல் ஷேப்ல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னர் லேயர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இது டம்பல் ஷேப்ல இருக்கும். அண்ட் கிராசஸ்ல இங்க மோனோகாட்க்கு நம்ம கிராசஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் வால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அவுட்டர் வால். இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தின்னா இருக்கு. அண்ட் இன்னர் வால் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி திக்னு கொடுத்துருப்பாங்க. தெரியுதா, இன்னர் சைட்ல வந்து ஹைலி திக்னட் வால்ஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காட் செல்ஸ். காட் செல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டொமேட்டால. ஸோ காட் செல்ஸ்ல இன்னொரு கேரக்டர் அப்படின்னா இதுல குளோரோபிளாஸ்டும் இருக்கு. அதே நேரத்தில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா ரெகுலேஷன்லயும் இது முக்கியமான இந்த காட் செல்ஸ் வந்து முக்கியமான ரோலை பிளே பண்ணும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஸ்டொமேட்டா, வேர் இட் இஸ் லொகேட்டட் அண்ட் வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் வைஸ் வரும்போது தான் நம்ம நோட் பண்ணணும் இதுல காட் செல்ஸ் இருக்கு. டைகாட்லேடனா இருந்தா பீன் ஷேப், அதுவே மோனோகாட்லேடன் லைக் கிராசஸா இருந்தா இந்த இடத்துல டம்பிள் ஷேப். இன்னர் வால் திக்கா இருக்கும், அவுட்டர் வால் வந்து தின்னா இருக்கும். இதெல்லாமே அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். அது மட்டும் இல்லை, இதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதையும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இட் ஓப்பனிங் அண்ட் ஸ்டொமேட்டா க்ளோசிங் ஸ்டொமேட்டாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ஒர்க்கை வந்து இந்த இடத்துல நம்ம அடுத்து பார்க்கலாம். போட்டோசிந்தசிஸ் அப்போ இதை பத்தி நான் சொல்றேன். அண்ட் சம்டைம்ஸ் ஃபியூ எபிடெர்மல் செல்ஸ். ஓகே, இதுக்கு வெளியில நீங்க இந்த காட் செல்ஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய எந்த செல்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது விசினிட்டி ஆஃப் காட் செல்ஸ்னா காட் செல்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுல they become specialized in their shape and size and they are known as subsidiary cells. நான் வச்சுக்கோங்க, இந்த சப்சிடரி செல்ஸ் அப்படின்றதும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க காட் செல்ஸ்க்கு வெளியில பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சப்சிடரி செல்ஸ் இருக்கும். சரி, ஓகே, இப்போ இந்த ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர், இந்த ஓப்பனிங், ஓகே, ஸ்டொமேட்டல் போரத்தான் அப்பர்ச்சர்னு சொல்றோம். அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற காட் செல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடரி செல்ஸ், இது மூணும் சேர்ந்து தான் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸை வந்து இந்த இடத்துல உருவாக்கி இருக்கும். ஸோ ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸ் கன்சிஸ்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஓகே, என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல? ஞாபகம் இங்க பாருங்க, சப்சிடரி செல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர், அதுக்கப்புறம் காட் செல்ஸ், இது மூணும் சேர்ந்து தான் ஸ்டொமேட்டல் அப்பேரட்டஸை உருவாக்குது. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பத்தி முடிச்சிட்டோம். அதாவது எபிடெர்மல் செல்ஸை பத்தி படிச்சிட்டோம், ஸ்டொமேட்டோவை பத்தி படிச்சிட்டோம். அடுத்து நம்ம இங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அப்பெண்டேஜஸ். அப்பெண்டேஜஸ்ல நம்ம இங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் வந்து இந்த இடத்துல யூனிசெல்லுலார் எலாங்கேஷன்ஸ் ஆஃப் தி எபிடெர்மல் செல்ஸ் அண்ட் ஹெல்ப் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் தி சாயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரைட், இது நமக்கு தெரியும், பேசிக்கா நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஸ்டெம்முக்கு எபிடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து ட்ரைகோம்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ட்ரைகோம்ஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன் சூட் சிஸ்டம் யூஸ்வலி மல்டி செல்லுலார். நீங்க இங்க தான் கீவேர்டே நோட் பண்ணணும். மல்டி செல்லுலார்ன்றதுக்கு பதிலாக யூனிசெல்லுலார்னு கொடுத்தா மாறலாம். அடுத்து இதுல பிரான்ச்சாவும் இருக்கும், அன்பிரான்ச்சாவும் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கிறது அன்பிரான்ச், இப்போ இப்படி இருக்கிறது வந்து ஓகே, இது மாதிரி இருக்கிறது நம்ம பிரான்ச்சட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஓகேவா, இது மல்டி செல்லுலார் பிரான்ச்டுன்ற மாதிரி இப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் சிலதுல வந்து சாஃப்டா இருக்கும், சிலதுல வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். they may even be secretory. அப்போ ட்ரைகோம்ஸ்னுடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ன்றது இங்க செக்ரேட் பண்ணும். இப்போ நீங்க கூட பாத்தீங்கன்னா சிட்ரஸ்ல முள் இருக்கும், அந்த முள்ளை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணீங்கன்னா இட் மே ஸ்மெல். புரியுதா? there is a secretions. so yes, trichomes are secretory in nature. அதுக்கப்புறம் இதனுடைய இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, they help in preventing water loss due to transpiration அப்படின்றதையும் நீங்க கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே
நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ரூட் எபிடெர்மிஸை பத்தி ஒரு லைன் கூட நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. எல்லாமே கொஸ்டினா கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சரி, நம்ம நீட்டுக்கு 2026க்கு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா எஸ், இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும், நல்லா ரிவைஸ் பண்ணணும். நல்லா ரிவைஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற நோட்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா உங்ககிட்ட வரணும். அதாவது ஒரு வித்தின் அ மினிட்குள்ள நீங்க இந்த டாபிக்கை ரிவைஸ் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது கிரவுண்ட் டிஷ்யூ. இந்த கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்றது வந்து மேக்சிமம் வந்து பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலீரன் கைமான்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டிஷ்யூஸால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ரைட். பேரன் கைமேட்ட செல்ஸ் யூஸ்வலா எங்கெல்லாம் இருக்கும்னு கேட்கும்போது ஓகே என்னென்ன சொல்லியிருக்காங்க, கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித், மெடுலரி ரேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதாவது குறிப்பா பிரைமரி ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ்ல இருக்கும். In leaves, the ground tissue consists of thin-walled chloroplast. Okay, இந்த thin-walled chloroplastல செல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீசோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்ட்ஸ், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பத்தி பேசலாம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு வந்து டோட்டலா இந்த இடத்துல ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல். இப்போ இதுல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ப்ளோயம் அண்ட் திஸ் இஸ் xylem. இந்த xylemக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இங்கேயும் பாருங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? xylemக்கும் ப்ளோயமுக்கும் இடையில கேம்பியம் இருந்தா அது ஓப்பன் வாஸ்குலர் பண்டல். ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னா செகண்டரி growth கண்டிப்பா இருக்கும். ஸோ செகண்டரி growth இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எங்க புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டெம், எஸ்பெஷலி டைகாட். ஆக்சுவலா சொல்லணும்னா டைகாட் ஸ்டெம்ல மட்டும்தான் செகண்டரி growth இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் டைகாட்லேடன் ரூட்லையும் செகண்டரி growth இருக்கும். பட் கேம்பியம் செகண்டரி இன் ஆரிஜின். ஓகே, ஸோ ப்ளோயம் அண்ட் xylem அதுக்கு இடையில கேம்பியம் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, ப்ளோயமுக்கும் xylemக்கும் இடையில கேம்பியம் கிடையாது. ஸோ தீஸ் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் க்ளோஸ்ட். க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நோ செகண்டரி growth. ஓகே, இங்க செகண்டரி growthன்றது இருக்காது, ஏன்னா இட்ஸ் க்ளோஸ் டு செகண்டரி growthனா ஆப்சன்ஸ் ஆஃப் கேம்பியம் அப்படின்னு அபிச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் xylem and phloem, it is further categorized into conjoint and radial vascular bundle. So look at this structure. இந்த இடத்துல phloemum, cambium and xylem எல்லாமே ஒரே ரேடியஸ்ல இருக்கும். இப்படி இருந்தா, ஒரே இதுல இருந்தா நம்ம இதை conjoint vascularன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? conjoint. இப்போ conjoint vascular bundle எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, vascular bundles of xylem and phloem situated at the same radius of vascular bundle. Such bundles are common in stems and leaves. அப்போ conjoint எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்ல இங்க இருக்கலாம், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ்ல இருக்கலாம். ஓகே, மறந்துடாதீங்க, அது டைகாட் ஸ்டெம்மா இருக்கட்டும் இல்ல மோனோகாட் ஸ்டெம்மா இருக்கட்டும், லீவ்ஸா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா xylem இந்த இடத்துல conjointன்றது ஒரே ரேடியஸ்ல இருக்கணும். ஆனா ரேடியல் அப்படின்றது வந்து நீங்க கிளியரா பார்க்கலாம், xylemமும் phloemமும் வேற வேற ரேடியஸ்ல இருக்கும். இது நம்ம வந்து ரேடியல் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸ் எந்த பார்ட்ஸ்ல இருக்கும்னா ரூட்ஸ்ல இருக்கும். ஓகே, ரூட்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ன்றது இந்த ரேடியல் வாஸ்குலர் பண்டல். புரியுதா? ஸோ கன்ஜாயிண்ட் அப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ், அதுவே ரேடியல் அப்படின்னா ரூட்ஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதோட வந்து நம்ம இங்க என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா வாஸ்குலர் பண்டல்ஸ் முடிச்சிருக்கோம். இதை தாண்டி நான் வந்து இன்னொரு 2 பாயிண்ட் உங்களுக்கு அடிஷ்னலா சொல்லணும். இந்த இடத்துல xylem அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா xylem எலிமெண்ட்ஸ் மொத்தம் 4: tracheids, vessels, xylem parenchyma, xylem அந்த ஃபேனை ஆன் பண்ணிக்கணும், இது ரெண்டுத்தையுமே போட்டுக்கணும். ஓகே, xylem அப்படின்றது வந்து நம்ம இந்த இடத்துல 4 எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். xylem parenchyma, xylem fiber, tracheids and vesselsன்னு சொல்லுவோம். பட் அதனுடைய ஆரிஜின் எப்போ அது ஃபார்ம் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா ஒன்று வந்து புரோட்டோசைலம், இன்னொன்று மெட்டாசைலம். இப்போ புரோட்டோசைலம்ன்றது வந்து விச் இஸ் இயர்லியர் ஃபார்ம் ஒன். ஓகே, இயர்லியர் லைஃப்ல ஃபார்ம் ஆகுது. அதை அடுத்து வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், மெட்டாசைலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்று புரோட்டோசைலம் இயர்லியரா ஃபார்ம் ஆகுது, அதை ஃபாலோ பண்ணி வர்றது மெட்டா. எப்பவுமே மெட்டாசைலம்னுடைய சைஸ் வந்து பெருசா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி புரோட்டோசைலம். ஓகே, ஸோ இது ஏன் சார் இங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா
எஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு விதமான ஜைலம் எலிமெண்ட்ஸை பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸாக்ட், இன்னொன்று வந்து எண்டார்க். சார் வாட் இஸ் எக்ஸாக்ட் எண்டார்க் அப்படின்னா, இந்த எக்ஸாக்ட் ஜைலம் அப்படின்றது புரோட்டோசைலம் இருக்குல்ல, அது வந்து இட் லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர், உள்ள அந்த டிஷ்யூனுடைய பார்ட்னுடைய இப்போ ஸ்டெம்மோ ரூட்டோனுடைய சென்டர் பொசிஷனை நோக்கி இருந்தா அதுக்கு பேரு இந்த இடத்துல எண்டார்க். இந்த எண்டார்க் ஜைலம் அப்படின்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டெம்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். நீங்க ஸ்டெம்ஸ்ல எந்த மாதிரி பார்க்கலாம். அதுவே எக்ஸார்க் அப்படின்னா புரோட்டோசைலம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். எப்படின்னா உள்ள மெட்டாசைலம் இருக்கும், வெளியில டுவர்ட்ஸ் அவுட்டர் சைட்ல புரோட்டோசைலம் இருக்கும். இப்படி இருந்தா இதுக்கு பேரு எக்ஸாக்ட் ஜைலம். எக்ஸாக்ட் ஜைலம் அப்படின்றது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ரூட்ஸ்ல பார்க்கலாம். இதை நம்ம டயக்ராமா புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கே நீங்க பார்க்கலாம். லுக் அட் திஸ் ஸ்ட்ரக்சர். இது டைகாட்லிடன் ரூட். ஓகே, ஸோ இது வந்து மோனோகாட்லிடன் ரூட். இந்த ரெண்டு ரூட்லயுமே மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் உள்ளேயும் அதே நேரத்துல புரோட்டோசைலம் வெளியிலும் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். எங்கேயும் கொடுத்துருப்பாங்க புரோட்டோசைலம் அண்ட் மெட்டாசைலம்ன்றது உள்ள இருக்கும். ஸோ இப்படி இருந்தா அதுக்கு பேரு ரேடியல் வாஸ்குலர் பண்டல். மறந்துடாதீங்க, எக்ஸாக்ட் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இங்க வந்து சைலம் இங்க இருக்கு, புளோயம் இங்க இருக்கு. ஸோ அப்போ ரூட் சைடு நீங்க எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ இந்த ரெண்டு கீவேர்டு மறக்கவே கூடாது. ஜைலமை பொறுத்த வரையும் இந்த இடத்துல எக்ஸாக்ட் ஜைலம், வாஸ்குலர் பண்டலை பொறுத்த வரையும் ரேடியல் வாஸ்குலர் பண்டல். ஓகேவா? ஸோ அதுவே நம்ம ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம்னுடைய ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரெண்ட். இது வந்து டைகாட்லிடன் ஸ்டெம். இந்த ஆர்டரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புளோயம், கேம்பியம், மெட்டாசைலம், புரோட்டோசைலம். அப்போ புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் தி சென்டர். அப்போ சென்டருக்கு இருக்கிறதால நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை, இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது இது வந்து எண்டார்க் ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இந்த இடத்துல இந்த சொன்ன பாயிண்ட்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதோட நம்ம டிஷ்யூ சிஸ்டம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரொம்ப குயிக்கா வந்து ரூட்ஸ் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட்டை பார்த்துடலாம். ஓகே ரைட். இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வருமோ அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ டைகாட்லிடனஸ் ரூட் அப்படின்னு சொல்லும்போது நான் மறுபடியும் சொல்றேன், இந்த லெசன் வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஒன் ஷாட் வீடியோ வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க எவ்ரி வீக்கெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த இப்போ சிலர் வந்து நான் வந்து வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா சொல்லுவீங்க. ஸோ சிலர் வந்து ஆல்ரெடி நான் வந்து 3 to 4 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருப்பேன், நான் கிளாஸ் போக மாட்டேன், ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு லெசன்ல இருந்தும் ஒரு 15 கொஸ்டின்ஸை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நீட் 2026 நான் சொல்றேன். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, டைகாட்லிடன் ரூட் அப்படின்றது வந்து இங்க எந்த பிளான்ட் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க? சன்ஃபிளவர். ஓகேவா? ரைட். இப்போ இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மிஸ். இதனுடைய அடுத்து அந்த எபிடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கிறது கார்டெக்ஸ். பட் கார்டெக்ஸை பொறுத்த வரையும் செவரல் லேயர் தின் வால்டு பேரன்கைமேட்டஸ் செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லுக் அட் திஸ் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் எபிடெர்மிஸ். நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி சிங்கிள் லேயர், கண்டினியூஸ் லேயர். இந்த இடத்துல வந்து அவுட் க்ரோத்ஸ், ரூட் ஹேர்ஸ் வந்து இருக்குன்னு படிச்சிட்டோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செவரல் லேயர்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் வந்து தின் வால்டு பேரன்கைமேட்டஸ் செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய கீவேர்டு என்னன்னா, இந்த கார்டெக்ஸ்னுடைய இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் என்ன? எண்டோடெர்மிஸ். இந்த எண்டோடெர்மிஸை பத்தி படிக்கும்போது மட்டும் நீங்க சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும். என்னன்னா, இந்த எண்டோடெர்மிஸ் லேயர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பேரல் ஷேப் செல்ஸ் அண்ட் எந்த ஒரு இன்டர்செல்லார் ஸ்பேசஸும் இருக்காது. இதனுடைய டான்ஜெனியர் அண்ட் தென் ரேடியல் வால்ஸ்ல கண்டிப்பா இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெபோசிஷன் ஆஃப் வாட்டர் இம்பர்மியபிள் வேக்சி மெட்டீரியல், அதுக்கு பேரு சுபரின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சுபரின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வாட்டர் இம்பர்மியபிள் வேக்சி மெட்டீரியல். இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் சொல்றோம். ஓகே, next to endodermis lies a few layers of thick walled parenchymatous cells referred to as pericycle. அப்ப நமக்கு இந்த இடத்துல எண்டோடெர்மிஸை பத்தி என்னென்னலாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்? சிங்கிள் லேயர் பேரல் ஷேப்ட் செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். அதனுடைய டான்ஜெனியல் அண்ட் ரேடியல் வால்ஸ்ல வாட்டர் இம்பர்மியபிள் வேக்சி சப்ஸ்டன்ஸ் சுபரின் டெபாசிட் ஆயிருக்கு. அது காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ எந்த ஒரு டைகாட்லிடன் பார்ட்ல இங்க வந்து லேயர்ல சுபரின் அதாவது காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டா எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லணும். அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செவரல் லேயர்ஸை நம்ம பெரிசைக்கிள்னு சொல்றோம். இதுவும் பேரன்கைமேட்டஸ் தான்.
பட் ரொம்ப யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னா இதுல இருந்து தான் லேட்ரல் ரூட்ஸும் அதே நேரத்துல வாஸ்குலார் கேம்பியமும் செகண்டரி growth அப்போ ஃபார்ம் ஆகுதுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஆல்ரெடி பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பித் அப்படின்றது ரொம்ப ஸ்மாலா இருக்கும், இன்கான்ஸ்பீசியஸா இருக்கும், கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர், இந்த இதுல இருக்கக்கூடிய ஜைலம்க்கும் ப்ளோயம்க்கும் இடையில இங்க வந்து ஒரு பேரன்கைமா செல்லான ஒரு டிஷ்யூ இருக்கும். இதுக்கு பேரு கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. அப்போ வாட் இஸ் தி கன்ஜெக்டிவ் டிஷ்யூ, வேர் இட் இஸ் லொகேட்டட்னு கேட்டா டைகாட்லிடன் ரூட்ல சைலமும் ப்ளோயமுக்கும் இடையில இருக்கிற ஒரு டிஷ்யூ. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ஜைலம் எலிமெண்ட்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது 4 ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பேச்சஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 to 4ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து டெட்ராக் ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 இருக்கிறதால டெட்ராக் ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல அடுத்து வந்து கேம்பியம் ரிங் டெவலப்ஸ் பிட்வீன் தி ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஏன் இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னா டூரிங் செகண்டரி growth. ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்டரி growth அப்பதான் ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பியம் ரிங் வந்து டெவலப் ஆகும். இந்த ரிங்கினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வேவியா இருக்கும் அப்படின்றது வந்து இன்னொரு கேரக்டர். அது நம்ம செகண்டரி growth முன்னாடி இருந்தது, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால அது நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ கேம்பியம் ரிங் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் செகண்டரி growth. அண்ட் ஆல் டிஷ்யூ ஆன் தி இன்னர் சைட் ஆஃப் எண்டோடெர்மிஸ் அப்படின்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல்ஸ் அண்ட் பித். நான் வச்சுக்கோங்க, பித்து, பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், இது மூணும் சேர்ந்து இந்த இடத்துல ஸ்டீல் அப்படின்றத கான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வாட் ஆர் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பார்ட்ஸ் கான்ஸ்டிடியூட் தி ஸ்டீல் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், இன்னர் சைட் ஆஃப் எண்டோடெர்மிஸ், அதாவது பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு குயிக்கான ஒரு ரிவிஷன் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ் வந்து இன்டர்செல்லார் ஸ்பேசஸோட இருக்கக்கூடிய தின் வால்டு பேரன்கைமேட்டர் செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். அதுல இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் வந்து பேரல் ஷேப் செல்ஸால இருக்கும் அண்ட் அதுல சிங்கிள் லேயரா இருக்கும். அதனுடைய டான்ஜெனியல் ரேடியல் வால்ஸ்ல வேக்சி லேயர், அதாவது வாட்டர் இம்பர்மியபிள் வேக்சி லேயர் சுபரின் இருக்கும், அதுக்கு பேர் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேரன்கைமேட்டஸ் லேயர்ஸ் வந்து பெரிசைக்கிள்னு சொல்லுவோம். அதுல இருந்து தான் லேட்ரல் ரூட்ஸும் வாஸ்குலர் கேம்பியமும் இனிஷியேட் ஆகும். அண்ட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பித் வந்து ஸ்மால் அண்ட் இன்கான்ஸ்பீசியஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்ற டிஷ்யூ சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருக்கும். அண்ட் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித், இது மூணும் சேர்ந்து இந்த இடத்துல ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கான்ஸ்டிடியூட் பண்ணும். ஓகே, ரைட். இது அப்படியே நீங்க மோனோகாட்லைடனுக்கு வந்தீங்கன்னா எஸ் எல்லாமே சேம், பட் நீங்க நோட் பண்ண வேண்டிய டிஃபரன்சஸ் மட்டும் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி டைகாட்லிடன், இந்த இடத்துல ஜைலம் பண்டல்ஸ் அப்படின்றது யூஸ்வலி மோர் தென் 6, அதாவது மோர் தென் 6ன்றத பாலியாக் ஜைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலியாக் ஜைலம். டைகாட்லிடன்ல டெட்ராக் ஜைலம், இது வந்து பாலியாக் ஜைலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து கவனிங்க. நெக்ஸ்ட் ஜைலம் பண்டல்ஸ் இன் தி மோனோகாட் ரூட். ஞாபகம் வச்சுக்கோங்க, பித் இஸ் லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டு. நம்ம டைகாட்லைன்ல படிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்மால் இன்கான்ஸ்பீசியஸ் படிச்சோம், இங்க வந்து லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டு. அண்ட் மோனோகாட்லைடன் ரூட்ல செகண்டரி growth இருக்காது. ஆனா டைகாட்லைடன் ரூட்ல லேட்டர் பீரியட் செகண்டரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் லைக் வாஸ்குலர் இது வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வாஸ்குலர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும், அது வேவியா இருக்கும்ன்றதை நான் வச்சுக்கணும். ஸோ இதோட நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டெம் ரூட்டை முடிச்சிட்டோம். அடுத்து அப்படியே கண்டினியூஸா ஸ்டெம்மையும் பார்த்துடலாம். ஓகே, ரைட். எனி டவுட்ஸ் உங்களுக்கு இது நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு இது சரியா புரியல சார் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஒரு சின்ன ஷார்ட் வீடியோல நான் அதை பத்தி மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து வந்து டைகாட்லிடன் ஸ்டெம். ஸோ நம்ம வந்து டைகாட்லிடன் ஸ்டெம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடெர்மிஸ். கண்டிப்பா அது ப்ரொடெக்டிவ் இன் நேச்சர், ஏன்னா ஸ்டெம்னு சொல்லும்போது ஒரு ஹார்ட் பார்ட்டா நம்ம பார்க்கணும். ஓகே, வுட்டா மாறக்கூடியது, ரைட்? ஸோ இதுக்கு வெளியில சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி சில ஸ்டெம்ஸ்ல வெளியில வந்து என்ன இருக்கும், கியூட்டிக்கல் அப்படின்றது இருக்கும். அதே தான் இங்க தின் லேயர் ஆஃப் கியூட்டிக்கல்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்க தான் ட்ரைகோம்ஸும் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் சில இடங்கள்ல ஃபியூஸ் டொமேட்டாவும் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்டெம்முனுடைய எபிடெர்மிஸ்ல வெளியில கியூட்டிக்கல் இருக்கும், ட்ரைகோம்ஸ் ஃபார்ம் ஆகும், ஸ்டொமேட்டாவும் இருக்கும். சரி, எபிடெர்மிஸ் முடிச்சிட்டோம். எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய
சில கான்ஸ்டன்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா கார்டெக்ஸ். அந்த கார்டெக்ஸ்ன்றது கண்டிப்பா இங்க பாருங்க செல்ஸ் அரேஞ்ச்டு இன் மல்டிபிள் லேயர்ஸ் பிட்வீன் எபிடெர்மிஸ் அண்ட் பெரிசைக்கிள். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி பெரிசைக்கிள் அண்ட் திஸ் இஸ் தி எபிடெர்மிஸ். இதுக்கு இடையில இருக்கிறத நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இந்த என்டையர் ஜோனை இந்த இடத்துல 3 சப் ஜோன்ஸா பிரிச்சிருப்பாங்க. எதனால அது ஃபார்ம் ஆயிருக்கும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கோலன் கைமாட்டஸ் ஹைப்போடெர்மிஸ் அண்ட் அதுக்கப்புறம் பேரன்கைமா இருக்கக்கூடிய கார்டிகல் லேயர் அண்ட் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய எண்டோடெர்மிஸ். இது ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹைப்போடெர்மிஸ்ன்றது கோலன் கைமாட்டஸ் செல்ஸால இருக்கும் அண்ட் அது வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து யங் ஸ்டெம்ஸ்க்கு கொடுக்கும். கார்டிகல் லேயர் அப்படின்றது வந்து இது வந்து தின் வால்டு பேரன்கைமாட்டஸ் செல்ஸால இருக்கும் அண்ட் கண்டிப்பா இங்க இன்டர்செல்லார் ஸ்பேசஸ் அப்படின்றது இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல தான் உன்னிப்பா நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோடெர்மிஸ், இதுல ஸ்டார்ச் ஷீட் வந்து இருக்கும் அண்ட் இதோட வந்து நம்ம அந்த சப் ஜோன்ஸை பிரிச்சுட்டு முடிச்சிட்டோம். கார்டெக்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிசைக்கிள் இருக்கு. ஸோ இந்த பெரிசைக்கிள் அப்படின்றது பத்தி நம்ம பேசும்போது 2 முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெரிசைக்கிள் எந்த ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கும், எந்த செல்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும்ன்றது அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. the inner side of endodermis and above the phloem. இந்த phloemக்கும் endodermisக்கு இடையில இருக்கும். இது வந்து செமிலூனார் பேச்சஸ் ஆல ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு பேரு sclerenchymatous cells ஆல ஃபார்ம் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செமிலூனார் பேச்சஸ் ஆஃப் sclerenchyma டைகாட்லேடன் ஸ்டெம்ல எந்த லேயர்ல இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? பெரிசைக்கிள்னு சொல்லணும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் வாஸ்குலார் பண்டல்ஸ்க்கு இடையில ஞாபகம் வச்சுக்கோங்க few layer radially placed. radially அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த செல்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா மெடுலரி ரேஸ்ன்னு சொல்றோம். மறந்துடாதீங்க. 2 வாஸ்குலார் பண்டல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் லேயர்ஸை நம்ம மெடுலரி ரேஸ்ன்னு சொல்றோம். இதுல லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலார் பண்டல்ஸ் வந்து இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றது another question area. இங்க வந்து அரேஞ்ச்டு இன் ரிங் அண்ட் ரிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலார் பண்டல் சொல்லியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரிங் லைக் வாஸ்குலார் பண்டல்ஸ் வந்து டைகாட்லேடன் ஸ்டெம்னுடைய யூனிக்கான கேரக்டர், மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். அதுக்கடுத்து இந்த இடத்துல வாஸ்குலார் பண்டல்ஸை பத்தி பேசி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். கன்ஜாயிண்ட் அப்படின்னு என்ன? சைலமும் ப்ளோயமும் ஒரே ரேடியஸ்ல இருக்கும். ஓப்பன் கேம்பியம் சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருக்கும். அண்ட் எண்டாக்சைலம், புரோட்டோசைலம் வந்து லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். அப்போ நமக்கு தெரியணும் டைகாட்லேடன் ஸ்டெம்னுடைய வாஸ்குலார் பண்டல் கன்ஜாயிண்ட், ஓப்பன் அண்ட் தே கன்சிஸ்ட் எண்டாக்சைலம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் பித்து பத்தி பேசியிருக்காங்க. பித்து பத்தி பேசும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் ரவுண்டட் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வித் லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஏன் சார் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா நம்ம இதை படிக்கணும் அப்படின்னா இந்த லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்ன்றது இல்லைன்னு சொல்லிடலாம். நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் லைஸ் பிட்வீன் தி செல்ஸ் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் இன் பித் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த இடத்துல லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும் அண்ட் அதே நேரத்துல சென்டர் ஆஃப் தி செம்ல இருக்கும். இத பித் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டைகாட்லேடன் ஸ்டெம் பித் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கக்கூடிய ரவுண்டட் பேரன்கைமேட்டஸ் செல்ஸாலான ஒரு லேயர். மறந்துடாதீங்க. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஸோ நான் இதோட டைகாட்லேடன் ஸ்டெம்மை முடிச்சிட்டேன். ஒரு குயிக் ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி எல்லாம் வந்து நீங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். இந்த ஆர்டரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ், தென் கோலன்கைமேட்டஸ் ஹைப்போடெர்மிஸ் அண்ட் பேரன்கைமேட்டஸ் கார்டிகல் லேயர் அண்ட் ஸ்டார்ச் ஷீத் எண்டோடெர்மிஸ் அண்ட் செமிலோனார் ஷேப்டு sclerenchymatous pericycle and it is followed by conjoint vascular bundle. அப்படின்னா phloem, cambium, metaxylem and then protoxylem. இந்த ஆர்டர்ல புரோட்டோசைலமும் மெட்டாசைலமும் மாத்தி கூட கொடுத்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். இந்த ஆர்டரை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து பித். இதுல இல்லாதது அங்க கண்டென்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மெடுலரி ரேஸ். நான் வச்சுக்கோங்க ரிங் லைக் வாஸ்குலர் பண்டல்ஸ். இந்த 2 பாயிண்ட்டையும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்து வந்து நமக்கு மோனோகாட்லேடன் ஸ்டெம் பத்தி பேசலாம். மோனோகாட்லேடன் ஸ்டெம்மும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஆனா வந்து 3 கேரக்டர் இங்க நம்ம கண்டிப்பா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். அங்க இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மிஸ்ன்றது வந்து கோலன்கைமாட்டஸ், பட் மோனோகாட்லேடன் ஸ்டெம்ல பாக்குற ஹைப்போடெர்மிஸ்ன்றது வந்து ஸ்க்ளீரன்கைமால ஃபார்ம் ஆயிடும்.
அது மட்டும் இல்ல, large number of scattered vascular bundle, another very unique character of monocotyledon stem. இந்த இடத்துல scattered vascular bundle அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த vascular bundle சுத்தி இன்னொரு முக்கியமான கேரக்டர் sclerenchymatous bundle sheath இருக்கும். ஸோ vascular bundle சுத்தி இந்த இடத்துல வந்து அந்த பண்டல் ஷீத்ன்றதே ரொம்ப யூனிக். நீங்க இதை லீவ்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோனோகாட்லேடன் ஸ்டெம்னுடைய அந்த ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டலை சுத்தி இருக்கலாம். ஓகே, அண்ட் தே ஆர் லார்ஜ் கான்ஸ்பீசியஸ் பேரன்கைமாட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், மறந்துடாதீங்க, கான்ஸ்பீசியஸ் பேரன்கைமாட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. ஓகே, ரைட். அடுத்து வந்து வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கன்ஜாயின்ட், ஆப்வியஸ்லி யூ நோ, ஆனா க்ளோஸ்ட், ஏன்னா there is absence of cambium. And the peripheral vascular bundles are generally smaller than centrally located one. நீங்க இந்த டயக்ராம் பார்க்கும்போதே உங்களால அதை ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். Look at this image. இந்த இடத்துல this is the peripherally arranged vascular bundles. They are smaller than centrally located one. ஓகேவா? and அதே மாதிரி பாத்தீங்கன்னா these are all the scattered vascular bundles. இது conjoint தான், ஏன்னா xylem phloem ஒரே ஆர்டர்ல தான் இருக்கும். பட் பார்க்கும்போது அது வந்து ஸ்கேட்டர்டா இருக்கு அண்ட் அதை சுத்தி ஒரு பண்டல் ஷீட் இருக்கு. அந்த பண்டல் ஷீட் செல்ஸ் வந்து sclerenchymatous in nature. மறந்துடாதீங்க, these are all the key points which easily differentiate a monocotyledon stem to dicotyledon stem. ஓகே, ஃப்ரம் நீங்க அதுல இருந்து இது ஈஸியா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அதோட வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இங்க இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல்ஸ்ல வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் இருக்கிறதுன்றது another very unique. இன்னைக்கு நம்ம இங்க பேசிட்டு இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா அந்த 15 கொஸ்டின்ஸ்ல நான் கொடுப்பேன். அதை நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, எனி டவுட்ஸ் இதுல இருந்து? கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் எந்த டவுட் இருக்கு? ஓகேவா? உங்களுக்கு புரியுதா இல்ல கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும்? ஓகே தானே? சரி, எதா இருந்தாலும் டவுட் கேளுங்க. ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லை அதுக்கான ஷார்ட்ஸோ நான் ரெடி பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பேசலாம்? டைகாட்லிடன் லீவ்ஸ் பத்தி பேசலாமா? ஓகே, டைகாட்லிடன் லீஃப் பத்தி பேசும்போது அகைன் நம்ம வந்து டைகாட்க்கும் மோனோகாட் லீஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸோட சேர்த்து தான் நம்ம படிக்கணும். இன்னொன்னு, டைகாட்லிடன் லீஃப் அப்படின்றது இங்க மட்டும் கிடையாது. இந்த நாலேஜ் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா போட்டோசிந்தசிஸ் படிக்கும்போது அதுலயும் C4 பிளான்ஸ் C3 பிளான்ஸை படிச்சு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது கொஞ்சம் கவனமா பாத்துருங்க. ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேட்டுருங்க. சரி, இதுல வந்து நம்ம ஒரு டைகாட்லிடன் லீஃப நம்ம பார்க்கும்போது அதை டார்சி வென்ட்ரல்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு சைட்லயுமே நம்ம அதுக்கான இது இருக்கு போது அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த அதாவது இது என்ன சொல்லுவோம்? மீசோஃபில்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? நான் இதுக்கு முன்னாடி கிரவுண்ட் டிஷ்யூ பத்தி பேசும்போது லீவ்ஸ்னுடைய அந்த கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்றது வந்து மீசோஃபில்னு சொல்லியிருக்கோம். அதுல பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் இருக்குன்றத படிச்சிருப்போம், கரெக்டா? பட் டைகாட்லிடன்ல நம்ம பார்க்கும்போது இதை டார்சி வென்ட்ரல் அப்படின்னும் போது மேல ஒரு எபிடெர்மிஸ் லேயர் இருக்கும், கீழே ஒரு எபிடெர்மிஸ் லேயர் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா you can easily understand, right? இது வந்து அப்பர் எபிடெர்மிஸ். ஓகே, திஸ் இஸ் அப்பர் எபிடெர்மிஸ், திஸ் இஸ் லோயர் எபிடெர்மிஸ். இதை அடாக்சியல் எபிடெர்மிஸ்னு சொல்றோம், இதை அபாக்சியல். சார் கன்ஃபியூஸ் ஆகுமா சில நேரங்கள்ல? அடாக்சியல் ஏ, அபாக்சியல் பி. ஸோ ஏக்கு அப்புறம் தான் பி. ஸோ மேல கீழே, ஏ மேல இருக்கு, பி கீழே இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது மேல கண்டிப்பா வந்து ஒரு நமக்கு தெரியும் கியூட்டிக்கல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அடாக்சியல் எபிடெர்மிஸ்க்கு கீழே பாலிசேட் பேரன்கைமா இருக்கு. அதுவே அபாக்சியல் எபிடெர்மிஸ்க்கு மேல இந்த செக்மெண்ட்ல வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்கும். ஸோ பாலிசைட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்ற ரெண்டு விதமான பேரன்கைமாட்டஸ் மீசோஃபில் டிஷ்யூல இருக்கிறதால நம்ம இதை வந்து டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை இன்னும் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல லீஃப் ஹேஸ் கான்ஸ்பீசியஸ் கியூட்டிக்கல். ஓகே, அண்ட் அதுல இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அபாக்சியல் அப்படின்னா கீழே. ஜென்ரலி பியர்ஸ் மோர் ஸ்டொமேட்டா than the அடாக்சியல் எபிடெர்மிஸ். they later may even lack stomata. அப்படின்னா இந்த இடத்துல இந்த இமேஜை பாருங்க, இதுதான் அபாக்சியல். இங்க ஸ்டொமேட்டாவை கொடுத்துருப்பாங்க, இங்க அதிகமா இருக்கும் ஜென்ரலா. பட் அடாக்சியல் எபிடெர்மிஸ்ல இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப லோவா இருக்கலாம் நம்பர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, மறந்துடாதீங்க, அபாக்சியல் எபிடெர்மிஸ்ல தான் ஸ்டொமேட்டானுடைய நம்பர் அதிகமா இருக்கும். ஆனா இது நீங்க அப்படியே மோனோகாட்லிடன் போனீங்கன்னா இந்த டிஃபரன்சஸ்லாம் இருக்காது.
அபாக்சியல் அடாக்சியல் more or less similar number of stomatas தான் இருக்கும். The tissue between the upper and lower epidermis is called mesophyll. இந்த mesophyll அப்படின்னு நான் சொல்லும்போது கண்டிப்பா they possess chloroplast. so usually நமக்கு தெரியும் photosynthesis நடக்கிற இடம் இதுதான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா palisade parenchymaல chloroplast இருக்கும் அண்ட் இது வந்து spongy parenchyma கீழே. இங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அடாக்சியல் அதாவது அப்பர் எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது palisade parenchyma. இந்த parenchymaல இருக்கிற செல்ஸ் வந்து எலாங்கேட்டடா இருக்கும் அண்ட் வெர்டிகலாவும் parallel to each other அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. இதுவே நீங்க வந்து spongy parenchyma வந்தீங்கன்னா ஓவல் அண்ட் ரவுண்ட் அண்ட் லூஸ்லி அரேஞ்சுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. லுக் அட் திஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், நீங்க இங்க பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து palisade parenchyma elongated parallel to each other vertical. ஆனா இங்க பாருங்க ஸ்பாஞ்சி செல்ஸ் ரொம்ப லூஸ்லி அரேஞ்சா இருக்கும், அதே மாதிரி ஏர் ஸ்பேசஸோட இருக்கும் அண்ட் சப்ஸ்டோமேட்டல் கேவிட்டி இங்க ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? சோ இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம லீஃப் பத்தி பேசும்போது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மறுபடியும் பேசுவோம். இந்த இடத்துல வாஸ்குலர் பண்டல்ஸ் பாருங்க, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கன்ஜாயின். ஆனா இங்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸ்டெம்ல வந்து ப்ளோயம் மேல இருக்கும், ஜைலம் கீழே இருக்கும். ஆனா இங்க ப்ளோயம் கீழே இருக்கு, ஜைலம் மேல இருக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த இடத்துல லீஃப் வாஸ்குலர் பண்டல் ஸ்டெம் வாஸ்குலர் பண்டல். இதை மட்டும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ரைட். இந்த இடத்துல நம்ம டைகாட்லேடன் ஸ்டெம் லீஃபை பத்தி படிக்கும்போது வாஸ்குலர் பண்டலை இப்போ பேசியிருக்கோம்ல, ஆனா இந்த வாஸ்குலர் பண்டலை சுத்தி ஒரு லேயர் இருக்கு பாருங்க, அதுதான் நான் பண்டல் ஷீட்னு சொன்னேன். அப்ப பண்டல் ஷீட் அப்படின்ற வார்த்தையை நீங்க எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா மோனோகாட்லேடன் ஸ்டெம்னுடைய ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டலை சுத்தி இருக்கும், அது பண்டல் ஷீட். அங்கே ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸ், பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஏ பண்டல் ஷீட் செல்ஸ். தெரியுதா? இந்த பண்டல் ஷீட் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஒன்ஸ் அகைன் ஓகே, நம்ம அதுக்குள்ள இருக்கிறதா நம்ம இங்க கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், வாஸ்குலர் பண்டல்ஸ் ஒரு லீஃப்ல எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா வெயின்ஸ், மிட்ரிப்ஸ் இதுல தான் இருக்கும். அப்போ ஒரு வாஸ்குலர் பண்டல்னுடைய சைஸ் அப்படின்றது அதனுடைய வெயின்ஸ்னுடைய திக்னஸை பேஸ் பண்ணி இருக்கும்னு இங்க ஒரு லைனே கொடுத்திருப்பாங்க. The size of vascular bundles are dependent on the size of veins. So veins vary in thickness. எல்லாருமே தெரியும் நமக்கு ரெட்டிகுலர் வீனேஷன் ஆஃப் டைகாட்லேடன் லீஃப். டைகாட்ல ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும், மோனோகாட்ல parallel வீனேஷன் இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பண்டல் ஷீட் செல்ஸை சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இட். ஸோ லீஃபை பத்தி பேசும்போது, குறிப்பா டைகாட்லேடன் லீஃபை பத்தி பேசும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம் ரொம்ப கிளியரா பார்த்துடலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அவுட்ரம் அந்த டார்சி வென்ட்ரல்னு சொல்றோம். ஏன்? அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ். அப்பர் எபிடெர்மிஸ்க்கு கீழே அடாக்சியல் லேயருக்கு கீழே பாலிசேட் பேரன்கைமா, அபாக்சியல் லேயருக்கு மேல ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த பாலிசேட் பேரன்கைமான்றது எலாங்கேட்டட் செல்ஸ், வெர்டிகலா parallel to each other இருக்கும், உள்ளுக்குள்ள குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இங்கதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோயர் எபிடெர்மிஸ்க்கு மேல ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்கும், ரொம்ப லூஸ்லி பேக்டா இருக்கும், ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த அபாக்சியல் லேயர்ல ஸ்டொமேட்டாஸ்னுடைய நம்பர் அடாக்சியல் லேயரை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் வாஸ்குலர் பண்டலை சுத்தி பண்டல் ஷீட்ஸ் இருக்கும். பண்டல் ஷீட்ஸ்னுடைய பண்டல்ஸ் அந்த வாஸ்குலர் பண்டல்ஸ்னுடைய சைஸ்ன்றது வெயின்ஸை பேஸ் பண்ணி மாறும்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம யாரை பத்தி பேசலாம் அப்படின்னா மோனோகாட்லேடன் லீஃப் பத்தி பேசலாம். இதை நம்ம சொல்லும் போது ஐசோபைலேட்ரல் லீஃப்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐசோபைலேட்ரல்னா ரெண்டு, அதாவது இந்த சைடு இங்கேயும் பாத்தீங்கன்னா பாலிசேட் ஸ்பாஞ்சின்ற வேரியேஷன்ஸ் இருக்காது. இந்த வேரியேஷன்ஸ்லாம் இல்லாம கம்ப்ளீட்டா வந்து பேரன்கைமாட்டஸ் செல்ஸால தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே புரியுதா? மொத்தமே பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் தான். இங்க அந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா, பாலிசேட் பேரன்கைமா நீங்க பார்க்க முடியாது. இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா அடாக்சியல்ல எத்தனை வாஸ்குலர் அந்த ஸ்டொமேட்டா நம்பர்ஸ் இருக்கோ அதே தான் இங்க அபாக்சியல் இருக்க போது சேம் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ் தான் ரெண்டுமே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் மற்றது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ். இன்னொரு யூனிக்கான கேரக்டர் இருக்கு, புல்லிஃபார்ம் செல்ஸ். அது என்னன்றத நம்ம மறுபடியும் கண்டென்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஓகே இங்க இருந்து பாருங்க. ஸோ the stomata are present in both the surface of the epidermis. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஆனா நம்ம டைகாட்ல என்ன படிச்சோம்? அடாக்சியல் இருக்கிறத விட அபாக்சியல் அதிகம்னு படிச்சோம். அதுக்கடுத்து the mesophyll is not differentiate. எஸ், அங்க பாலிசேட் ஸ்பாஞ்சி, இங்க எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த புல்லிஃபார்ம் செல்ஸை பத்தி ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க.
the bulliform cells already previous year questions. Okay, இங்க இருந்து questions கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசஸ் மாதிரியான மோனோகாட்லேடன்ல அடாக்சியல் எபிடெர்மிஸ் மறந்துடாதீங்க. அடாக்சியல் எபிடெர்மிஸ்ல cells along with the veins ஞாபகம் வச்சுக்கோங்க, along with the veins modify themselves into large empty colorless cells என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. large empty colorless cells இந்த செல்ஸ் bulliform cells னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க. இந்த bulliform cells உடைய characteristic features இது. அடுத்து what is the role of these cells அப்படின்போது bulliform cells in the leaves have absorbed water and turgid. தண்ணி இழுத்துக்கும் போது உப்ப ஆரம்பிக்கும், அதான் turgid னு சொல்றோம். ஓகேவா? the leaf surface is exposed. அப்ப leaf வந்து நல்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஆனா when they are flaccid due to water stress. ஸோ இப்போ வாட்டர் ஸ்ட்ரெஸ் வரும்போது தண்ணி கொஞ்சம் வெளியில போகும்போது அந்த சைஸ் அப்படின்றது லீஃப்னுடைய சைஸ், அந்த செல்ஸ்னுடைய சைஸ்ன்றது ஒரு நார்மல் ஸ்டேட் வரும். அதை நம்ம ஃபிளாசிட் கண்டிஷன் சொல்றோம். அந்த டைம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா they make leaves curl inward. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்கு, டர்ஜிட் அப்ப எக்ஸ்போஸ்ட் ஆயிருக்கும். ஃபிளாசிட் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா லீவ்ஸ் அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது, இன்வர்ட் உள் பக்கமா சுருங்க ஆரம்பிக்கும் போது ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகி வாட்டர் லாஸ் ஆகுறதுன்றது ப்ரிவென்ட் ஆகும். அப்போ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் bulliform செல்ஸ்னா ரெடியூஸ் வாட்டர். நான் வச்சுக்கோங்க, வாட்டர் லாஸ் ஆகிறத தடுக்கும். எப்படின்னு கேட்டா அது வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ் அப்போ அந்த டர்ஜிட் கண்டிஷன்ல இருந்து ஃபிளாசிட் கண்டிஷனுக்கு வரும்போது லீஃப் வந்து இன்வர்டா கர்ல் ஆகும். அதனால என்ன ஆகும்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகி வாட்டர் லாஸ் ஆகுதுன்றது ப்ரிவென்ட் ஆகும். ஓகே, ஸோ அகைன் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு மோனோகாட்லேடன் லீஃப்ன்றதால பேரலல் வீனேஷன் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பாருங்க the leaves in reflected in the near similar size of vascular bundles. ஆனா நம்ம அங்க வந்து அந்த சைஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ன்றது வேரி ஆகும். ஸோ இதுதான் டைகாட்லேடன் லீஃப்க்கும் மோனோகாட்லேடன் லீஃப்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நீங்க கண்டிப்பா அனாட்டமில கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பல்சரி யூஸ் பண்ணும். ஒன்று, இதுல இருக்கக்கூடிய சென்டென்சஸ், அதாவது எந்த இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா வரும்னு அனலைஸ் பண்ணணும். இன்னொன்று, நிறைய அசஸ் அண்ட் ரீசன்ஸ் வரலாம். தேர்ட் ஒன் வந்து கீவேர்ட்ஸ். இப்போ இந்த bulliform செல்ஸா இருக்கட்டும், காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று, அதுக்கு அடுத்து நான் நோட் பண்ண சொல்ல வேண்டிய முக்கிய பாயிண்ட் என்னன்னா, இந்த லெசனை படிக்கிறீங்க அப்படின்னா மோனோகாட் ரூட் டைகாட் ரூட்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன, மோனோகாட் ஸ்டெம் டைகாட் ஸ்டெம்முக்கான டிஃபரன்ஸ் என்ன, மோனோகாட் லீஃப் டைகாட் லீஃப்கான டிஃபரன்சஸ் என்ன. ஸோ இந்த டிஃபரன்சஸை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன இந்த 4 கீவேர்ட், அதாவது 4 பாயிண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், அசஸ் அண்ட் ரீசன், கீவேர்ட்ஸ், கம்பேரிசன், இந்த 4மே கட்டாயம் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் 2026ல கேட்குற இந்த லெசன்ல இருந்து கேட்குற எத்தனை கொஸ்டினா இருந்தாலும் சரி உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த வாரத்துல நான் வந்து இந்த லெசன்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அதை டிஸ்கஸ் பண்ணி நான் போறேன். அதை நீங்க வந்து நான் அதனுடைய பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.